ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு டான்ஸ் குரூப் ஒப்பாவோட பெரிய ஃபேன். அதான் அவள் சொல்றா, என்ன நடந்தாலும் சரி இந்த ஒப்பா குரூப்போட டான்ஸ் கான்சர்ட்டுக்கு நான் கண்டிப்பா போவேன் போவேன் போவேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல அதே பொண்ணு அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கிளப்புக்குள்ள ஸ்டைலிஷா என்ட்ரி கொடுக்குறா. இந்த பொண்ணு தான் நம்ம டிராமாவோட ஃபீமேல் லீட். அவளோட பேரு லின். லினுக்கு ஒப்பா டான்ஸ் குரூப்னா ரொம்ப பிடிக்கும். அவள் ஃபுல்லா அவங்களோட ஃபேன். அங்க அவளோட ஃப்ரெண்டோ ஜங்கு வாரா. அவன் லின் கிட்ட, ஏய் நீ இங்கேயே உட்காரு, கொஞ்சம் ட்ரிங்க் எடுத்துக்கோ, நாங்க போய் ஒப்பா குரூப்போட டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வரோம்னு சொல்றாங்க. லின்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் டான்ஸ் பார்க்க போகிறாங்க. ஆனா அவங்க டான்ஸ்ல ஃபுல்லா லூஸ் மாதிரி ஆயிட்டாங்க. இவளை மறந்து போயிட்டாங்க. லின்னுக்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க லின்னு கிளப்ல தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஹேண்ட்ஸம் காய் என்ட்ரி கொடுக்குறான். இவன் தான் நம்ம டிராமாவோட மெயில் லீட் டேங். இவன் தான் அந்த ப்ரொஃபஸர். டேங் டைரக்டா லின் கிட்ட வந்து, லிட்டில் கேர்ள் நீ ட்ரிங்க் பண்றியான்னு கேக்குறான். அதுக்கு லின்னு கோவமா, என்ன லிட்டில் கேர்ளு, நான் பெருசா ஆயிட்டேன், சைல்டு இல்லைன்னா, அதோட என்னைய பத்தி அப்ரிஷியேட் பண்ண நான் நிறைய விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது அவனுக்கு அதுக்கு வேற மாதிரி விழுந்துட்டு போல. அவளுக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்றான். அவ முதல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிற மாதிரி தள்ளி போறா. ஆனா டேங்க் ரொம்ப இல்ல இல்ல குடிங்க குடிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவள் ஓகேன்னு சொல்லி ட்ரிங்க் எடுத்துக்கிறா. நீ இதை குடிக்க மாட்டேன்னு நினைச்சேன்னு அவனு சொல்ல, கொஞ்சம் மட்டும்தான் என்னால சமாளிக்க முடியும்னு சொல்றா. அப்போ அவனும் ரொம்ப தப்பான ஒரு கேள்வி கேக்குறான். ஒரு இரவு சேர்ந்து இருக்க எவ்வளவு அப்படின்னு. இது கேட்டதில் இன்னும் ரொம்ப கோபமாகறா. நீ முட்டாளா, எப்படி இந்த மாதிரி கேவலமாலாம் பேசுறன்னு கத்துறா. கோபத்துல அவ கையில இருந்த குடிக்கிற கிளாஸை எடுத்து டேங்கு முகத்திலே அடிச்சு வீசுறா. இந்த ஆளு கெட்ட எண்ணத்தோட என்ன நெருங்குறான்னு சத்தமா கத்துறா. அங்க இருந்த எல்லாரும் டேங்க கோபமா பாக்குறாங்க. லீனா அவனை அடிக்க காலை தூக்குறா. ஆனா அந்த நேரத்துல அவளோட உடை கிழிஞ்சிடுச்சு. அவனுக்கு அது சாதகமா போன மாதிரி ஆகிடுச்சு. அதனால இன்னும் லின்னு ரொம்ப கோபமா ஆகி அவள் மொபைலை எடுத்து டேங்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த வீடியோவை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறேன், அப்போ உனக்கு புரியும்னு சொல்றா. அவள் ரொம்ப மயக்கம் ஆகுற நிலைமைக்கும் வந்துடுறா. அப்புறம் கத்தி கத்தி தலை சுத்துது. கொஞ்ச நேரத்துல அவ மயங்கி கீழே விழுந்துடுறா. அங்க கொஞ்சம் கலவர பூமியாவே ஆயிருச்சு இவ பண்ண சேட்டையால. இதுக்கு நடுவுல லின்னோட 2 நெருக்கமான நண்பர்கள் திரும்ப வராங்க. லின்னு அங்க பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஆனா அதே சமயம் ஒப்பா டான்ஸ் குரூப்போட போட்டோ எடுத்துட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்த காலையிலேயே சீனு லின்னு வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது. அவள் அம்மா சத்தமா கூப்பிடுறாங்க. சத்தம் கிட்டோன்னு எந்திக்க உடனே அவள் தன் முகத்துல இருந்த அழகு சாதனங்கள் எல்லாம் அழிக்கிறா. பார்ட்டிக்கு போட்ட மறைக்கிறா. அப்புறம் வேகமா ரூம்ல இருந்து வெளியில வரா. இப்ப சீன் இங்க கட்டாகி ஹேரன் மேல போகுது. இவன் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ரொம்ப பெரிய தலைவன். எல்லாரும் இவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஹேரன் டிங்பி கிட்ட சொல்றான், நீ என்ன ட்ரூத் டேர் விளையாட கூப்பிட்ட, ஞாபகம் இருக்கா, அந்த விளையாட்டுல நீ தோத்துட்ட, தோத்தா என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும், அப்புறம் நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னேன், என் சாப்பாடு எங்க? அதுக்கு டிங்பி பதில் சொல்றா, உன் சாப்பாடுவா, நான் எனக்கே சாப்பாடு கொண்டு வர மாட்டேன், அப்போ உனக்கு எப்படி கொண்டு வருவேன்? இதை கேட்டதும் ஹரன் அவளை தள்ளிய விட்டு நில்லு, கிளாஸ்க்கு நேரம் ஆகுதுன்னு சொல்றான். அவளும் முழிக்கிறா. அவளை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான் கிளாஸ்க்கு. அவன் கூட இருக்கிற 2 நண்பர்கள் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவனை சமாதானமாக்க ட்ரை பண்றாங்க. அடுத்த சீன்ல லீனா காமிக்க, அவளும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறா. ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு. அவளுக்கு இப்போதான் 17 வயசு ஆகிடுச்சு. எப்பவும் நடக்கிற மாதிரியே இன்னைக்கும் மேடம் ஸ்கூலுக்கு லேட்டா வராங்க. அதனால பிடி டீச்சர் அவளுக்கு தண்டனை கொடுக்க ரெடியா இருந்தான். ஆனா லீனு ஒரு நாள் தனியா தண்டனை எடுக்க மாட்டா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோட்டான தனக்கு பதிலா நிக்க வச்சிடுறா. கிளாஸ் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ லின்னு ஜியாவோ கோட்டன் 3 பேரும் ஒரு பக்கம் சேர்ந்து பேசுறாங்க. லின்னு ஜியோ கிட்ட கேக்குறா, நேத்து நான் மயங்கி விழுந்தேன்ல, அப்ப என்ன வீட்டுக்கு யாரோ கொண்டு வந்தாங்க? ஜியோ யோசிச்சு பாக்குறா. இப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்ல லின்னு ரொம்ப குடிச்சிருந்த நிலையில இருந்தா. அவளுக்கு கால் நிக்க கூட முடியல. அதனால ஜியோவும் கோட்டனும் அவளை வீட்டுக்கு கொண்டு போக வராங்க. ஆனா அவளோட அப்பாவோட ஒரு பிரச்சனைனால வீட்டுக்கு முன்னாடி தூரத்துல விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சு. டீச்சரும் கிளாஸ்க்குள்ள வாரான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியா இருக்க சொல்றான். இன்னைக்கு புதிய கணக்கு டீச்சர் வராரு, எல்லாரும் மரியாதையா வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்பதான் ரிவீல் ஆகுது, டேங்க் தான் அந்த மேக்ஸ் டீச்சர். அவன் கிளாஸ்க்குள்ள வாரான். அப்போ லின் சீட்ல தலை சாஞ்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா டேங்கும் கிளாஸ் நேரம் ஆகிடுச்சு, எல்லாரும் எழுந்துடுங்கன்னு சொல்றான். எழுந்து பார்த்தா டேங்கு நேரடியா முன்னாடி நின்னதை பார்த்தோன்னே அவ ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. அதே நேரத்துல டேங்க் கையில இருந்த பொருள் எல்லாம் கீழே விழுந்துடுது ஷாக்ல. அடுத்த சீன்ல ஆபீஸ் ரூம்ல டேங்கோ லின்னும் நிக்கிறாங்க. லின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இவ்ளோ சீக்கிரம் நம்ம திரும்ப சந்திப்போம்னு நான் நினைக்கல. டேங்கோ, நீ இன்னும் வயசுக்கு வரல, ஆனா இப்பவே குடிக்கிற பழக்கம்லாம் வந்திருக்கு பாத்தியா உனக்கு? லின்னு, அதெல்லாம் உண்மை இல்ல.
டேங்கும் அவளோட படிப்பு ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு அவகிட்ட சொல்றான், நீ படிப்பு மேல அதிகமா கவனம் வச்சுக்கணும். முன்னாடிலாம் ஒரு ரெக்கார்டை பார்த்தா ரொம்ப முக்கி தான் பாஸ் ஆயிருக்குன்னு பச்சையா தெரியுது. இப்படி இவன் ரொம்ப நல்லா வஞ்சிக்கிட்டு இருக்க அவளுக்கு அட்வைஸ்லாம் அப்படி போர் ஆகிடுச்சு. அதனால அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, சார் டேங்க், இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப அழகான குட்டி குழந்தைங்கள் இருக்காமே, அதுவும் நிறைய இருக்காமேன்னு சொல்ல ஆபீஸ்ல இருந்த ஸ்டாஃப் எல்லாரும் ஆர்வமா கேக்குறாங்க. டேங்க் சார், அது உண்மையா? எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க? பெண்களா இல்ல ஆண்களான்னு கேட்காங்க. இதை கேட்டது டேங்க் ரொம்ப கோவமா கேட்டுறான். இதுக்கப்புறம் லின்னுக்கு ரொம்ப கடினமா ஒரு தண்டனை கொடுத்து விட்டுறான். அடுத்த சீன்ல லின்னு ஆபீஸ்ல இருந்து வெளியில வரா. அவள் தனக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கா. இதுதான் நம்ம மேக்ஸ் டீச்சரா? வேற யாரும் இல்லையான்னு புலம்புறா. அவளோட நண்பர்கள், என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனால் இன்னும் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சதுல இன்னும் வீட்டுக்கு போறா. அப்போ கிளாஸ் மானிட்டர் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்குன்னா டீச்சர் சொல்லியிருக்காரு, எல்லா புக்ஸும் லின் கிட்ட கொடுத்து எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிக்க சொல்லுன்னு. அவ்வளோதான். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்க்குறா. ரொம்ப அதிகமாக ஹோம்ஒர்க் சேர்ந்துடுச்சு அவகிட்ட. ரொம்ப வெறுப்பாவே இருக்கு. அந்த ஹோம்ஒர்க்கோட போராட்டம் இப்போ ஆரம்பிக்குது. அவளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்னும் ரொம்ப கோவத்துல, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போகிறா. அதே நேரத்துல அவ பயந்த விஷயம் நிஜமாவே நடக்குது. என்னோட அம்மா அந்த நைட் பார்ட்டியில போட்ட ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னோட அம்மா ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல வர இருந்தாங்க. இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற வயசு, இப்போ இவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு இவ வாங்கி வச்சிருக்கான்னு அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வேற இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு போல. இது நேரத்துல லின்னு ஸ்விம்மிங் பூல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஹோம்ஒர்க் ரொம்ப அதிகமா இருந்தனால அவ ரொம்ப ரொம்ப டென்ஷன்ல அங்கேயே கிடக்கா. ஒரு கடத்துக்கு மேல எல்லா ஹோம்ஒர்க் பேப்பரையும் எடுத்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வீச ஆரம்பிக்கிறா. எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டான்னு கத்துறா. அப்புறம் அங்கிருந்து டைரக்டா வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு வந்த உடனே எல்லினுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் வருது. இங்க யாரோ நம்மளை தவிர இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பயமா ஆகுது. அவ ஸ்ப்ரே எடுத்து முன்னாடி நிக்கிற ஒரு ஆளு மேல அடிச்சிடுறா. அந்த ஆளு மயங்கி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து லின் ரொம்ப ஷாக் ஆகுறா. காரணம் மயங்கி கிடக்கிறது வேற யாரும் இல்ல, அவளோட ஓன் கிளாஸ் டீச்சர் டேங்க் தான். இதுக்கப்புறம் லின்னோட மனசுல ரொம்ப கேள்விகள். டேங்க் சார் என் வீட்டுக்கு எதுக்கு வந்தாரு? ஒருவேளை நம்ம ஹோம்ஒர்க் பண்றோம்னு செக் பண்ண வந்தாரா? அம்மா கிட்ட வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாரா? ஐயோ, அம்மா வைவாங்களே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா திருப்பியும். இன்னொரு பக்கம் ஹன் பத்தி காமிக்கப்படுது. ஹன்னுக்கு கிட்டார் மேல ரொம்ப பாசம். ஆனா அது ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. அதனால இந்த பொண்ணு அடிக்கடி வந்து உனக்கு புது கிட்டார் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அப்போ ஹன்னு டிம்பி கிட்ட கேக்குறான், நான் அதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? இந்த டிசிஷனை என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எடுக்க வேணும்னு சொல்றான். டிம்பி சிரிச்சுக்கிட்டே, என் அட்வைஸ் கேட்குறியா? சரி கேட்டுக்கோ, கிட்டாரை ரிஜெக்ட் பண்ணாத, அதை வாங்கிட்டு அப்புறம் உடைச்சிடு. அதே மாதிரி அவனும் அந்த கிட்டாரை வாங்கிட்டு உடைச்சிடுறான். போகும்போது அவன் டிம்பியை கிஸ் பண்ணிட்டு லாலிபப்பு சாப்பிக்கிட்டே நடந்து போகிறான். கிறுக்கனா இருப்பானோ ஆளு. அதுக்கு மேல அடுத்த சீன்ல டேங்க் ரொம்ப அப்செட்டா இருக்கிறான். ஜியா அவன் கிட்ட வந்து கேக்குறா, நீ அவளுக்காக திரும்ப வந்தியா இல்ல வேற எதுக்காச்சும் திரும்ப வந்தியா? எதுக்கு தான் நீ வந்த? அப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல டேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸோட அதே கிளப்ல குடிச்சிட்டு இருந்திருக்கான். அவங்க ட்ரூத் ஆர் டேர் விளையாட்டு இருந்திருக்காங்க. டேங்குக்கு ஒரு டேர் வருது, நீ விரும்பாத ஒருத்தரை கிஸ் பண்ண வேணும்னு. டேங்குக்கு அது பண்ண மனசு இல்ல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, சரி அப்போ அங்க இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளவுன்னு கேளுன்னு சொல்லியிருப்பாங்க. டேங்குக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணனால அவன் அந்த விஷயத்த பண்ணுறான். அதான் அந்த நாள் லின்னுக்கிட்ட அந்த கேள்வி கேட்டது. அந்த நாள் பெரிய சண்டை ஆகிடுச்சு வேற. லின்னு குடிச்சிருந்ததால எல்லாம் தப்பா நடந்தது. சண்டை ஆன அப்புறம் டேங்க் பாத்ரூமுக்கு போகிறான். அங்க அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு வாரான். இங்க திரும்ப வந்தது தப்பு. அவள் உனக்கு ஓகே சொல்ல மாட்டா. அவள் லைஃப்ல மூவ் ஆன் ஆகிட்டா. கல்யாணம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவளை மறந்தாதான் உனக்கு அது நல்லதுன்னு சொல்றான். இது கேட்டது டேங்கோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. வீட்டுக்கு திரும்ப வந்த அப்புறம் டேங்க் பாக்குறான், மூளை வீடு தண்ணியில மூழ்கி இருக்கு. என்ன செய்யறதுன்னு அவனுக்கு புரியல. கடைசியில அவன் டேங்குக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் என் வீட்டுல பெரிய பிரச்சனைடா, என் வேலை இப்பதான் ஆரம்பிச்சிச்சு, கொஞ்ச நாள் அங்க உன் இடத்துல ஸ்டே பண்ணிக்கவான்னு கேக்குறான். டேங்கும், அண்டா இடம்லாம் இருக்கு, கவலை வேண்டாம், நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு, இது உங்க வீடு மாதிரியே இருந்துக்கோங்க, ஒரு டென்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க டேங்க அங்க ஸ்டே பண்ண வச்சிடுறான். இங்கே டாங்க காமிக்கிறாங்க. இவனும் கொஞ்சம் பிளே பாய் டைப்பு. டேங்கோ ஆல்ரெடி அந்த வீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டான். அப்போ லின்னு அங்கே என்ட்ரி கொடுக்குறா. வீட்டில் வேற யாரும் இருக்காங்கன்னு நினச்சி தப்பான பர்சன் மேலே ஸ்ப்ரே அடிச்சு போடுறா. அதனால டேங்கு மயங்கி விழுந்துடுறான். இப்போ ப்ரெசன்ட் சீன் ஸ்டார்ட் ஆகுது. லின்னு, டேங்க் சார், நீங்கள் என் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? இது என் வீடு,
டேங்கு ஷாக்ல இது உன் வீடா? லின்னு ஆமா இது என் வீடுன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற போட்டோ எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, நான் குட்டி வயசுல ஜட்டி இல்லாம இருந்தது. இங்க பாருங்க, நான் பெரிய வயசுல குட்டியா இருந்தது. இங்க பாருங்க, இது நான் கட்டையா இருந்தது. இப்போ நான் நெட்டையா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கா. அப்போதான் ஒன்று தெரிய வருது, டேங்கிள் லின்னு டாங்கு 3 பேரும் சின்ன வயசுல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. என்னோட அண்ணன் டாங்கு பக்கத்துல தான் இருக்கான். அவன் தனியா இருக்கிற வீட்டோட கீயை டேங்க் கிட்ட கொடுத்துருக்கான். இதை தெரிஞ்சதும் டேங்க் ரொம்ப ஷாக் ஆகுறான். லின்னு தான் டாங்கோட தங்கச்சின்னு. டேங்க உடனே டாங்கு கிட்ட ஃபோன் பண்றான். நீ என்ன பண்ற? நீ அனுப்பின வீடு உன் தங்கச்சி இருக்கிற வீடான்னு கேக்குறான். டாங் சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா, சரி நீ அவ பார்த்திருந்தா சந்தோஷம், இப்ப அவளையும் பாத்துக்கோ உன்னையும் பாத்துக்கோன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல டாங்க டெரஸ்ல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஆல்ரெடி நோஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ டாக்டரை பார்த்து கேக்குறா, நீ கிடைக்க நான் என்ன வேணா செய்ய ரெடி, என் உடம்பு உனக்கு பிடிக்கலையா, முழுசா மாத்திக்கலாமா? அதுக்கு டாங்க அமைதியா சொல்றான், நீ இப்படியே இருந்தாலே போதும்னு சொல்லி ஏதோ உரிமையா பேசுற மாதிரியே பேசுறான். திரும்ப டேங்க் லின்னு டேங்கு கிட்ட, இப்போ நீங்க என் வீட்டுக்கு கீழே இருக்கீங்க, ஆனா மறக்காதீங்க நீங்க என் கணக்கு டீச்சர், நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க வேற. டேங்கு உடனே, உன் தண்டனையில குறைக்க முடியாது, இன்னும் அதிகமா மாத்துவேன், நாளைக்கு நான் சொல்றதெல்லாம் அமைதியா கேட்டு நடக்க வேண்டும், ஹோம்ஒர்க்லாம் செக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டதும் லின்னு ரொம்ப கோவம் ஆகுறா. திருப்பியும் வீட்டுல இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யற, இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவப்படா பண்ணி. இப்போ நைட் ஆகிறது. டேங்கு தூங்க ட்ரை பண்றான். ஆனா லின்னு முடிவு பண்ணிடுறா, இந்த இரவு ஃபுல்லா இவனை தூங்க விடக்கூடாதுன்னு. தண்டனை கொடுத்ததுக்கு பதிலா அவள் முழு இரவும் டேங்க தூங்க விடாம டார்ச்சர் பண்றா. கோழியே கூவிடுது. ஸ்கூல் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னைக்கு டேங்க் சாரோட பர்த்டேன்னு. எல்லாரும் செலிப்ரேஷன் பண்றாங்க. இப்போ ஹரனை தான் காமிக்கிறாங்க. இவனோட அழகை பார்த்து ரொம்ப பொண்ணுங்க பைத்தியமாக்கிடுறாங்க. இவனுக்காக உயிர் கூட கொடுக்க ரெடியா வர நிக்கிறாங்க. ஹரன் பேசினாலும் பேசாம போனாலும் அவன் பின்னாடியே தான் சுத்துறாங்க. இவன் நடந்து போனாலே ஆண் பொண்ணு எல்லாரும் பர்த்டே விஷஸ் சொல்றாங்க. ஸ்கூல்ல இவன் தான் பெரிய பாஸ்ங்கிற மாதிரி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இவனே ஆழமா பதிய வச்சுட்டான் போல. அந்த அளவுக்கு இவன் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சன். எல்லாரும் ஹரன் கிட்ட கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு கிட்டார் வாசின்னு கேட்குறா. பர்த்டேங்கிறனால ஹரனும் எதுவும் ஸ்பெஷலாக செய்யணுமேனு கிட்டார் வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இதெல்லாம் லின்னுக்கு பிடிக்கல. ஹரன் எல்லாரையும் இப்படி ட்ரீட் பண்ணுறது பார்த்து அவள் ரொம்ப கோவமாகறா. அவள் ஹரனை நேராக சொல்லி கேள்வி கேட்குறா. இதை கேட்டதும் அவள் ஹரனை ஓப்பனாகவே சொல்லி திட்டிடுறா. இதை கேட்டதும் ஹரன் லீனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு முடிவு எடுத்து கிளாஸ் மொத்தத்துக்கும் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இன்று முதல் லின் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. இதை கேட்டதும் ஹோல் கிளாஸ் ஷாக்காக வாயை பொழந்து பார்க்காங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த சான்ஸ் வேணும்னு இருந்துச்சு, ஆனால் அது லின்னுக்கு இப்போ கிடச்சிட்டு. அதனால ரொம்ப அவளுக்கு ஹேட்டர்ஸ்லாம் கூடிருது. லின்னுக்கு சேலஞ்செலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் தாண்டி பெரிய ஆளு. இப்போ கிளாஸில் நியூ கிளாஸ் மானிட்டர் சூஸ் பண்ண ஓட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போது டிம்பி எழுந்து நின்று, நான் தான் எப்பவும் கிளாஸ் மானிட்டர், இப்போவும் நான் தான் இருப்பேன்னு சொல்கிறா. ஆனால் இந்த வாட்டி லின் டைரக்டாக முன்னாடி நிற்கிறா. ரொம்ப நாட்டியா டிம்பியோட சேரை ஆட்டி டிம்பியை கீழே விழ வச்சிடுறா. இதை பார்த்ததும் டேங்க் சாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. லின்னு தப்பு பண்ணிட்டான், அதனால அவளுக்கு இப்போ தண்டனை கொடுக்கப்படணும்னு சொல்லி நீ வெளியே நின்று பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. லின்னு வெளியே நின்று கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கலான்னு ட்ரை பண்ண, ஆனால் டேங்க் சார் வரதை பார்த்ததும் உடனே எழுந்து நின்று பனிஷ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறா. அப்படியா பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக ஆக்டிங்கை போடுறா. அவரை பிடிச்சி அவர்கிட்ட கேட்குறா, ஏன் சார் நானும் மானிட்டர் ஆகக்கூடாதா, எனக்கும் ஓட்ஸ் கிடைக்க வேணும் இல்லையா, நானும் நல்லா தானே ஒர்க் பண்ணுவேன். அவரும் உடனே, உன் பாஸ்ட் ரெக்கார்டு எல்லாம் நான் பார்த்துருக்கேன், கிளாஸ் உனக்கு கீழே இருந்தால் எல்லா பசங்களும் கெட்டு போயிடுவாங்க உன்னைய மாதிரியே, நீயே ஒரு கெட்டு போன ஜந்து கூட. கொஞ்சம் அவளுக்கு வெறியாகுது. டேங்கு சார் மேலே வெறி பிடிச்ச கோதாவரி ஆயிடுறா. பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு லீனு கேண்டீனுக்கு போகிறா. அங்கே அவள் ஃப்ரெண்டை பார்த்து, ஓ ஃபோனில் டீச்சர் ஃபோட்டோ ஏன் இருக்கு, நீ என்ன பண்ணுற? அவளுக்கு கோவப்பட்டு, என் ஃபோனை தொடாத, இது என் ஃபோனு, டீச்சர் ஃபோட்டோ இருந்தா என்ன, இது டீச்சரோட ஃபோட்டோ தான், வேற யாரோடதும் இல்லை. ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நோட்டீஸை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸ்கூலோட வெளியே ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு. அந்த போஸ்டர்ல டேங்க் சாரோட போட்டோ இருக்கு. ஆனா போட்டோ கூட சேர்ந்து தப்பான இன்ஃபர்மேஷன் எழுதி இருக்காங்க. அதுல என்னன்னு எழுதி இருக்குன்னா, டேங்க் ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேறாம விட்டாரு, அவள் மானிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அது நடக்காம போச்சு, அதான் அவள் டேங்க போட்டு தள்ளிட்டான்னு மீனிங்ல வர மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம். இது எழுதின ஆளும் செத்து போயிருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க.
இத பார்த்தா ஜியோக்கும் ரொம்ப ஷாக்கு. நாங்க இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள இப்படி நடந்துடுச்சா, ஐயோன்னு யோசிக்கிறான். அப்ப சடனா ஒரு கால் பின்னாடில இருந்து வருது. ஊஞ்சல் வர ஆடிக்கிட்டு கிடக்கு. இத பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேய்னு நினைச்சு ஓடிடுறாங்க. ஜியோவும் அதே மாதிரி டேங்க் பேய்னு நினைச்சு ஓடிடுவான். அப்புறம்தான் ஒண்ணு தெரிய வருது, இது எல்லாம் பிராங்க். இந்த பிராங்க பண்ணது லின்னு தானு. லின்னுக்கு டேங்க் மேல ரொம்ப கோவம். எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தல, சரி உனக்கு ஒரு பாட கத்து கொடுக்கறேன்னு நினைச்சுதான் இந்த போஸ்டரே ஓட்டி இருக்கா. போஸ்டர்ல காலையிலே செத்து போயிட்டாருன்னு எழுதி எல்லாருக்கும் பயம் காட்டினா. டிம்பிக்கு ஃபுல்லா தெரியும் இத பண்ணது லின்னு தானு. ஆனா ப்ரூஃப் இல்லாதனால அவள் லின்னு டைரக்டா அக்யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் சீன்ல டேங்க் கிளாஸ்க்குள்ள வராரு. அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இத பண்ணது லின் தானு. சோ டேங்க் லின்ன பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி செயல் ரொம்ப தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஆனா லின்னுக்கு அது தப்பான்னு தோணல. அவள் மைண்ட்ல, அவன் எனக்கு பண்ணது பெருசு, ஆனா நான் அவனுக்கு பண்ணது ரொம்ப குட்டி, அதுக்கு இவன் இவ்வளவு கத்துறானே. அதே சமயம் ஸ்கூல்ல ஒரு போய் கதை ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த கதை என்னன்னா, ஸ்கூல் வாஷ்ரூம்ல ஒரு கால் மட்டும் இருக்கிற பேய் இருக்கு. அந்த பேய் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதோட அது பேசுறதுக்கு அதுக்கும் கேட்கும். மானிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆனா ஆகாம போயிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட குரல்ல மட்டும்தான் அந்த பேய் கேட்கும்னு சொல்றாங்க. அந்த பேய் கிட்ட போய் என்ன மானிட்டர் ஆக விடாம தடுத்தவங்க யாருன்னு சொன்னா அந்த பேய் அந்த பர்சனை கொன்னுடுன்னு எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இத கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயந்துடுறாங்க. நீ ஸ்கூல் வாஷ்ரூம்க்கு போகவே வேண்டாம்னு பேசிக்கிறாங்க. அப்பனா காட்டுலயாடா போவீங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா லின் மட்டும் இத சீரியஸா எடுக்கிறா. அவ யோசிக்கிறா, இந்த கதை உண்மைனா நான் கண்டிப்பா போய் டிம்பியோட பேரை சொல்லுவேன்னு.